விவசாய கடன் தள்ளுபடி தாவேகா விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எல்லா விவசாயிகளும் சந்தோஷத்துல இருக்கிறாங்க, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு. சத்தியமா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன வாக்குறுதி அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து விவசாய கடன் தள்ளுபடி நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பண்ணல. இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்து பல இக்குகள் வச்சு ஒரு சில கடன் சின்னதா பண்ணி வச்சிருக்கிறீங்களே தவிர பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. நிதியமைச்சர் ஐ திங்க் வில்சன் அவர்கள் இப்போ நாங்க முழு கடன் தள்ளுபடி பண்றதுக்காக பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி பண்ணனால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி தாவேக அரசு அவர்கள் பண்ற ஒரு சில தவறுகளையோ இல்ல அவர்கள் மேல இருக்கிற அதிருப்தியோ சொல்லும் பொழுது டிவிக்கு ஐடி விங்கோ இல்ல டிவிக்கு தொண்டர்களோ கொச்சையாக பேசுறாங்க. ஒன்னும் ஓப்பனா சொல்லணும்னா பச்சையா பேசுறீங்க. இதெல்லாம் எந்த அஃபெக்டும் பண்ணாது. நீங்க எப்படி பேசினாலும் அது உங்களோட தரத்தை தான் குறைக்கும். ஏன்னா டிவிக்கு தொண்டர்களுக்கோ டிவிக்கு நிர்வாகிகளுக்கோ டிவிக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ தெரியாத ஒரு சில குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு தெரியும் பொழுது அதை இப்படி சொல்றதை கேட்கறதுனால இல்ல நிறைய பேர் பகிரும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அவர்கள் ஏதாவது ஒரு தீர்வு எடுப்பாங்கிற அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க சொல்றோமே தவிர தாவேக அரசு மோசமா சொல்லணும், டிவிக்கு அரசு மோசமா சொல்லணும், இல்ல அதிமுக அரசு மோசமா சொல்லணும், இல்ல புதுசா வர ஏதாவது அரசு மோசமா சொல்லணும் அப்படிங்கிறது எங்க குறிக்கோள் இல்லை. அதனால நீங்க எப்படி திட்டினாலும் இல்லை என்ன பண்ணனாலும் அது எந்த விதத்திலும் எங்களை பாதிக்காது. நீங்க திட்டுறவங்க திட்டிக்கலாம், பேசுபவர்கள் பேசிக்கலாம். உங்களோட குற்றச்சாட்டுகள் அதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது குற்றச்சாட்டு, அம்மா உணவகம் 11:30 ஆரம்பிச்சு 12:30 முடிஞ்சு போகுது. நான் வேலை முடிஞ்சு அங்க சாப்பிடலான்னு போகும் பொழுது ஒரு நாள் 1:30 போன சாப்பிட்றதுக்கு இல்ல, ஒரு நாள் 1 மணிக்கே போய் பார்த்து சாப்பிட்றதுக்கு இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. 11:30 ஆரம்பிச்சு 12:30 முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தானே. வெறும் 1 மணி நேரம், அது சாப்பிட்ற டைம் 1:30 வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னு கூட அது வரைக்கும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தாவேகா விஜய் அவர்கள் எல்லா அம்மா உணவகத்தையும் நவீனமயப்படுத்துறோம், எல்லா அம்மா உணவகங்களிலையும் அனைத்து வசதிகளையும் கொண்டு வர போடும் அப்படின்னு சொன்னீங்களே, அதை செய்யணும். அது இது வரைக்கும் எல்லா அம்மா உணவகங்களையும் போய் சேரவில்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோவை மாவட்டத்துல தான் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால உழைக்கும் வர்க்கம் எல்லாரும் சாப்பிட்றதுக்காகத்தான் அம்மா உணவகம் ஆரம்பிச்சது. அது அம்மா அவர்களோட இலக்கு கனவு அப்படின்னே சொல்லலாம். அதனால இது மாதிரி பற்றாக்குறை இருக்கிற இல்ல நேரம் கம்மியா செயல்படுற அம்மா உணவகங்கள் கண்டறிஞ்சு அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரங்கள் கூட்டியோ இல்ல அங்கு உணவு தட்டுப்பாடு வராமையோ மக்களுக்கு கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீட்டிங் வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சிறப்பு காட்சிகள் 1 வாரம் வரைக்கும் 5 ஷோ போட்டுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் நாள் 5 ஷோ போட்டுக்கலாம், 6 ஷோ போட்டுக்கலாம், இல்ல ஏதாவது பண்டிகை நாட்கள்னா 5 ஷோ ஓட்டிக்கலாம். இது மாதிரி பல இதுகள் உடனே தெரித்துறைக்காக நீங்க உடனே மீட்டிங் வச்சு பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்க உடனே மீட்டிங் வச்சு பண்ண முடியும். இதுவும் தாவேகா அரசினால நிச்சயம் முடியும். PM ஸ்ரீ திட்டம் அது தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கான அனைத்து கேட்டுகளும் ஓபன் செய்யப்பட்ட மாதிரி தான் தெரியுது. தாவேகா விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் அதை மட்டும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறாக போய் செய்ய முடியும். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.